ஹாய் ஆல். இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா February 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரோஹித் சர்மா வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டு, டிஃப்ரெண்ட் டைமு. ஆஸ் யூஷுவல் அ கிரிக்கெட்டர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே வந்து அதை என்னுடைய கரியரில் நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் டே, அந்த ஒவ்வொரு சீரீஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் சீரீஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய கரியரில் வந்து நான் ரொம்ப நாளுக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற அளவுக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 3 ஓடிஐயும் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து ஃபார்வர்டாக வந்து சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுறேன். பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அது உங்களுக்கு விளக்கவும் நான் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். எனக்கு வந்து எந்த ரீசனுமே கிடையாது பாஸ்ட்டை வந்து நான் வந்து அதிகமாக வந்து பார்க்குறக்கு. எனக்கு வந்து ஃபோக்கஸ் ஆன் அப்கமிங்கில் என்ன வந்து நடக்க போகுது, என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். அதுதான் வந்து எனக்கு முக்கியம். என்ன ஹையாக வந்து நான் பண்ண போகிறேன் அப்கமிங் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட்னு வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இங்கிலாந்து சீரீஸில் அந்த 3 ஓடியும் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் வந்து இப்போதைக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் கூட அறிவிக்கலாம், அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீரீஸான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருந்தாரு. இப்போதைக்கு இந்த 2 தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி வந்து சொல்லியிருந்தார். T20 வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எனக்கு தெரியுது அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து சம்திங் ஸ்பெஷலாக வந்து இருக்கார். அதனால பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் எங்களுக்கு தெரிகிறாரு. அதனால நாங்கள் வந்து ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு அவர் தேவைப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மாவுடைய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.